யாருமே ஒரு துணி கூட பார்க்க முடியாது. துணி இல்லாம தான் இருந்தாரு. அப்புறம் அந்த துணி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கும்போது பைபிள் அவர் சொல்றது, அருமைக்கு ஒரு சூசை தன்னுடைய கல்லறையில அடக்கம் பண்றதுக்காக பிலாத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அடக்கம் பண்ண இருக்கிறாங்க. அப்போ இந்த துணியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியில் மசதுங்கிற ஒரு பட்டணத்துல மசதுங்கிற இடத்துல நெய்யப்பட்ட துணினால மசது துணின்னு தான் அதுக்கு பேரே சொல்றாங்க. மசதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, மீன் முள் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இலைகள் அங்க இருக்கும். நீங்க பக்கத்துல போய் உங்களோட மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி பின்னல் இருக்கும். இந்த துணி வந்து ஒரு ஏழை வச்சிருக்க துணியெல்லாம் கிடையாது. அதனாலதான் இந்த துணி இவருக்கு வந்தது ஆச்சரியம்னு முதல்ல சொல்றேன். ரெண்டாவது, இந்த துணியில பதிஞ்சிருக்க இந்த உருவம் எப்படி பதிஞ்சது அப்படின்னு சொன்னா, அந்த துணியை பார்த்து யாரும் ஆச்சரியப்படல. இந்த போட்டோகிராஃபி தான் இந்த துணியை இவ்வளவு ஃபேமஸ் ஆக்குறதுக்கான காரணம். ஏன்னா நீங்க பாக்குற அந்த உருவங்கள் எப்படி இருக்குன்னா, அது உள்ள பதிஞ்சிருக்கும், முகம் தெரியாது. நீங்க பார்த்தோன்னா தலை தெரிகிற மாதிரி இருக்கும், கண்ணு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த போட்டோகிராஃபி அவங்க 50 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே என்ன பண்ணாங்கன்னா, சூரியன்ல இந்த துணியை காட்சி வைப்பாங்க. அப்படி காட்சிக்கு வைக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, இந்த துணியை வந்து போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர் எடுத்து முடிச்சோன்னா அந்த நெகட்டிவ் ரோல் எடுத்து பாக்குறாரு. இந்த உருவம் தெரியுது. நிறைய முறை எடுத்து பாக்குறாரு. எத்தனை முறை எடுத்தாலும் அந்த நெகட்டிவ்ல பாசிட்டிவ் தெரிய ஆரம்பிக்குது. அதுவே மிகப்பெரிய ஆச்சரியமா மாறுது. உடனே என்ன சொல்றாங்க, இந்த உருவம் எப்படி இதுல பதிஞ்சது, எப்படி தெரியுதுங்கிறத யோசிக்கும் போது 33 அறிவியல் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, இது அவர துணியே இல்ல, அது உண்மையான பாத்திரமான கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது இந்த துணி வந்து 2000 வருஷம் பழக்கமானு கேட்கறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, கார்பன் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுதான் இங்க சில விஷயங்கள். இந்த கட்டு தான் அந்த துணியோட ஓரத்துல இருக்கும். அப்ப எடுத்தோன்னு சொல்றாங்க இந்த துணி இல்ல, 1990 இந்த பேக்குன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஏன் பேக் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஜெர்மன்ல தான் இந்த துணி பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஒரு வெள்ளி பெட்டியில வச்சிருக்காங்க. அந்த ஆலயம் தீ பிடிச்சிருக்கு. வெள்ளி உருகி இந்த துணியில விழுந்ததுனாலதான் இந்த ஓட்டைகள் பாக்குறீங்க. அந்த பார்க்கும்போது வெள்ளையா தெரியுதுல, அது இயேசுவோட உடம்பு இல்ல, அது தீப்பட்ட காயம். உடனே இந்த துணி மறுபடியும் கிழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கிளர்ஜன் சிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, 1350களில் ஒரு 4 சென்டிமீட்டர்ல 14 அடிக்கு இதை ஃபிட் பண்றாங்க. ஃபிட் பண்ணதுனாலதான் என்ன பண்றாங்க, இது ஃபேக்னு சொல்றதுக்கான அதை சொல்றாங்க. 1978 இரண்டாம் அருள் சின்னப்பர், அதாவது ஜான் பால் செகண்ட் என்ன பண்றாருன்னா, இதை டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மறுபடியும் சொல்றாரு. ஒரு 1.5 சென்டிமீட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, இது பழைய துணி தான், 2000 வருஷம் பழக்கம்னு ஒத்துக்கிட்டாங்க. துணியை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கறாங்க, உண்மையிலே இது இயேசுவை சும்மா போதித துணின்னா என்ன அடையாளம் கேட்கறாங்க. காயங்களை தவிர வேற அடையாளங்கள் சொல்ல முடியாது. அது முள்முடியினுடைய காயங்கள், விழாவுடைய காயம், மணிக்கட்டில இருந்த ரத்த காயம், அப்புறம் துணியில இருந்த இந்த கரை, இதெல்லாம் தான் நம்ம ஆதாரமா சொல்ல போறோம். ஏன்னா வரலாறுல இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு வலியுள்ள வேதனையுள்ள மரணம் யாருக்குமே நடக்கல.